வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறில் இருந்து. இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் இது 23ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். மதியம் 2:46 வரை, அதன் பின் சதயம். திதி தேய்பிறை ஏகாதசி காலை 9:48 வரை, அதன் பின் துவாதசி. யோகம் சித்த யோகம். கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷங்கள். இன்றைய தினம் ஏகாதசி விரதம். இன்றைய விசேஷம் ஏகாதசி விரதம். சுபமுகூர்த்த நன்னாள். நாளைய விசேஷம். நாளைய தினம் பிரதோஷம். நாளைய விசேஷம் பிரதோஷம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 6 முதல் 9 வரை, காலை 10 முதல் 10:30 வரை, மதியம் 1 முதல் 3 வரை, இரவு 8 முதல் 11 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சந்திரன், சனி, செவ்வாய், மீனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு யோகமான நாள், மிக மிக யோகமான நாள். 11ஆம் இடத்தில் 3 கிரகங்கள். சந்திரன் 11ஆம் இடத்தில், செவ்வாய் 11ஆம் இடத்தில், சனி பகவான் 11ஆம் இடத்தில். 3 கிரகங்கள். ஆனால் 4 கிரகங்கள் 12ஆம் இடத்துல. ராசியில் ஒரு கிரகம், கேது மட்டும் தனியாக உட்கார்ந்துருக்கார். இது ஒரு விபரீதமான ராஜ யோகத்தை ஏற்படுத்தும். சில நன்மைகள்லாம் நடக்கும், நிறைய செலவுகள் வரும். ஆனால் ஒரு அபூர்வமான கிரக அமைப்பு இது. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா, கூட்டுக்காக 3 கிரகங்களும் 4 கிரகங்களும் கும்பத்திலும் மீனத்திலும் இருப்பது போன்ற ஒரு கிரக அமைப்பு. ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரியான அமைப்புலாம் வரும். இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்து பிறக்கும் குழந்தைகள் இருந்தால் நல்ல யோகமான ஒரு குழந்தைகளாக வருவாங்க. இன்றைக்கி ஏதாவது குழந்தை பிறந்தால், இன்று இந்த மாதிரி கிரக அமைப்பில் இருக்கக்கூடிய நேரங்களில் சில நல்ல லக்னங்களில் குழந்தை பிறந்தால் அது யோக ஜாதகம். இன்றைக்கி மேஷராசிக்காரர்களுக்கு அது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராத சில நல்ல யோகங்கள்லாம் நடக்கக்கூடிய நாள், நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டம் நிறைந்த நாள் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படுவீங்க. உங்களுடைய பெயர் புகழ் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். 11ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதி உச்சம். 2-5 கூடிய கிரகம் நீச்சம் பெற்று அங்கே பங்கப்பட்டு ராஜ யோகம் பெறுகிறார். 10ஆம் இடத்துல 3 கிரகம், 11ஆம் இடத்துல 4 கிரகங்கள். இந்த மாதிரி 10, 11ஆம் இடங்களில் அதிக கிரகங்கள் இருந்தால் அது சில நன்மையை செய்யும். சமுதாயத்தில் விஐபியாக இருப்பாங்க நிறையா பேர் சொன்னால் தெரியக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஜாதகத்தெலாம் எடுத்து பார்த்தா கூட்டாக அவியல் பொறியல் மாதிரி கிரகங்கள் அதிகமாக 10ஆம் இடம் 11ஆம் இடத்துல இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரகம் இப்போ அப்படி இருக்குது. அதனால் இது ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் இந்த 12 ராசியிலேயே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சரி, ஜோஷியர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா தானாக வீடு தேடியெல்லாம் அதிர்ஷ்டம் வராது. கொஞ்சம் நம்ம முயற்சி எடுத்து செய்யணும். நான் ஒரு வாட்டி சொன்னால் 100 வாட்டி சொன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செய்யுங்க. இந்த கிரகநிலை உங்களுக்கு 100ஆக அள்ளித்தரும். நம்ம செய்யணும். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாள். மிதுனராசிக்காரர்களுக்கு 9, 10ஆம் இடங்களில் அதிக கிரகங்கள். பாக்கியஸ்தானமும் கர்மஸ்தானமும் வலுப்பெற்றிருக்கு.
9, 10 கூடிய கிரகங்கள் ஒன்றாக இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம். இப்போ 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் கிரகங்கள் சேர்ந்துருக்கு. இது ஒரு விதமான யோகம், ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைத்தது நினைத்தபடி நடக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் பிரமாதமாக இருக்குது இப்போ நேரம். கணிதம், எழுத்து, அச்சு தொழில், இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு தேடி வரும். பிரமாதமாக இருக்குது. புக் ஷெல்ஃப், புக் பைண்டிங், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க, வக்கீல்கள், குமாஸ்தாக்கள், கோர்ட்டில் வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இது அதிக நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், கூடவே சந்திரனும் சேருகிறார். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். இன்றைக்கி பணம் விஷயத்தில் பணத்தை கையாளும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி நிறையா பேர்கிட்ட நம்ம பணத்தை கையாளும் போது ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி அனுப்புகிறோம். கொடுக்கும்போது, பணத்தை வாங்கும்போதும் எண்ணி வாங்குங்க அப்படின்னு. இப்போ யூபிஐ மூலம் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். சில இடங்களில் நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா என்ன அமௌண்ட்டு, பில் அமௌண்ட்டோ அது டிஃபால்ட்டாக உடனே ஸ்கேன் ஆகி அமௌண்ட் வந்துடும். நம்ம பின் நம்பர் போட்டு சென்ட் பண்ணிடலாம். ஆனால் சில இடங்களில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் தான் உங்களுடைய அமௌண்ட்டை அதில் டெக்ஸ்ட் பண்ணணும், டைப் பண்ணணும். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பின் நம்பர் போட்டு சென்ட் பண்ணுவீங்க. 100 ரூபாய்க்கு 1 சைபர் அதிகம் போட்டிங்கன்னா 1000 ரூபாய் போயிடும். நீங்களும் கவனிக்க மாட்டீங்க, நபரும் கவனிச்சிருக்க மாட்டார். வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அதுக்காக போராடணும். நம்ம போய் 100க்கு பதிலாக 1000 அமிச்சிட்டேன்னு சொல்லி அதை நிரூபிக்கணும். இதெல்லாம் ஒரு டென்ஷனை உண்டாக்கும். இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வரலாம். சந்திராஷ்டம தினத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நலம். சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் 3 கிரகங்கள், 8ஆம் இடத்தில் 4 கிரகங்கள். குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார். 7ஆம் இடத்தில் செவ்வாய். இதெல்லாம் ஒரு யோகம். செவ்வாய் சந்திரன் இணைவு, சந்திர மங்கள யோகம். பூமியால் லாபம், இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. குறிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு சொத்து சுகம் சேரக்கூடிய நேரம். உங்களுடைய பூர்வீகத்தில் ஏதாவது சொத்துக்களில் உங்களுக்கு வர வேண்டியது இருக்குன்னா உங்களுக்கான ஷேர் உங்களுக்கு தீரும், வரும். சட்ட சிக்கல்கள் விலகும். யோகமான நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது கிரக அமைப்பு. உங்கள் ராசி அதிபதி நீச்சம் பெற்று ராஜ யோகம் பெறக்கூடிய ஒரு நேரம் இது. 7ஆம் இடத்தில் ராசி அதிபதி நீச்சம் பெற்று, பங்கம் பெற்று அங்கே ராஜயோகம் பெறுகிறார். சுக்கிர பகவான் 2 கூடிய கிரகம், தனம் மற்றும் குடும்பஸ்தானத்திற்கு உரிய கிரகம். அவர் உச்சம் பெறும்போது நிறைய நல்ல விஷயம் நடக்கும். குறிப்பாக நிறையா பேருக்கு கல்யாணம் நடக்கும். திருமணம் தடைப்பட்டு இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் யோகம் உண்டு. திருமணம் நடக்கும். நினச்ச இடத்துல பிடிச்ச மாதிரி வரன்னு அமையும். இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பு உங்களுக்கு மறைமுகமாக தொல்லை கொடுத்தவங்க, எதிரிகள், அவங்கெல்லாம் விலகி சென்று விடுவார்கள். கோர்ட்டு கேஸு வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம், யோகமான நாள். துளாராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி உச்சம். இந்த துளாராசிக்கும் ரிஷபராசிக்கும் இப்போ நேரம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதில் குறிப்பாக ரிஷபராசிக்கு முதல் தரமான யோகம், அதற்கு இணையான யோகம் துளாராசிக்கு. துளாராசிக்கு ஒரு வருஷத்தில் ஒரு 20 நாள் இந்த மாதிரியான ஒரு யோகம் வரும். அது இப்போ வந்திருக்கு. உங்கள் ராசி அதிபதி உச்சம். பிரமாதமாக இருக்குது கிரக அமைப்பு. உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். உங்களுடைய நல்ல எண்ணங்கள் இதெல்லாம் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கடவுளால் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். இப்போ கடவுள் அனுகிரகம் நிறைந்த நாள். கொஞ்சம் முயற்சி செய்யுங்க, இமாலய வெற்றியை அடையலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம் வலுத்து காணக்கூடிய ஒரு நேரம். ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் பாக்யாதிபதியோட சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கு. சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான யோகம். அது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் யோகத்தை செய்யும். 2 அப்படின்னு சொல்லக்கூடிய பாவத்துக்குரிய கிரகம் குரு. அவர் 2ஆம் இடத்தையே பார்க்குறார். அதனால் தன லாபங்கள் அதிகரிக்கும். 7, 12 கூடிய கிரகம் உச்சம் 5ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்தில். எந்த விதத்தில் பார்த்தாலும் இன்றைக்கி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகம்தான். நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்து செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். ஒரு ப்ரொமோஷனுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இடம் மாற்றம் கிடைக்கும். வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும் நேரம் வந்தாச்சு. நல்ல வேலை கிடைக்கும் வேலை, நல்ல வேலை இது.
தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நன்மைகள்லாம் நடக்க போகுது. நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத சில யோகங்கள்லாம் கிடைக்க போகுது. உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரப்போகுது. பணம், குடும்பம், தனம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே பலமாக இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும், மனம் தெளிவாக இருக்கும், சிந்தனை தெளிவாக இருந்தால் செயல் நல்லா இருக்கும். இன்றைக்கி அப்படி ஒரு நாள். அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் தன் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் இருப்பதால் இது விபரீத ராஜ யோகத்தை ஏற்படுத்தும். மிக 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 நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். மகர ராசிக்கு, கும்பராசிக்கெல்லாம் சுக்கிரன் உச்சமாக இருக்கும்போது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலையும் திருமணம் சார்ந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கும். 7க்குடைய கிரகம் 2ஆம் இடத்தில், லாபாதிபதியோட தனஸ்தானத்தில். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு ஏதோ நீங்கள் புதுசாக ஏதாவது யாரையாவது நபரை சந்திப்பீங்க, அவர் மூலம் நன்மை நடக்கும். உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா அதில் உங்களுடைய பாயிண்ட்ஸுக்கு வேலிட் பாயிண்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், அங்கீகரிப்பாங்க. சில பேர் சில ஐடியாஸ் கொடுப்பாங்க, அதுதான் பெரிய அளவில் அவங்க ஆஃபீஸில் பேசப்படும். இந்த நம்பர் கொடுத்தாரு, அது மூலமே உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். இப்போ பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கிடைக்கிற நேரம். அலுவலகத்திலும் இல்லத்திலும் நல் மதிப்பு கிடைக்கக்கூடிய நேரம். குடும்பம் அமைதியாக இருக்கும். உங்கள் செயல்களை திறமையாகவும் நேர்த்தியாகவும் செய்து பாராட்டை பெறக்கூடிய நாள். கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பணிகளை திறமையாக நீங்கள் செய்து காட்டுவீங்க. குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்ப சூழ்நிலை நல்லாயிருக்கும். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பும் அனுசரணையும் உங்களுக்கு இப்போ இருக்கும். சில பேருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் சரியாக கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க சில விஷயத்துக்கு. இப்போ உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அதனாலேயே உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல நாள் இன்றைக்கி. 2ஆம் இடத்துல அதிக கிரகங்கள், ராசிக்குள் 3 கிரகங்கள், எல்லாமே உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள். அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டபடி எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நல்லபடியாக குயிக்காக நடக்கும். இழுபறியாக இருக்காது. சில விஷயம் நடக்கும், ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி போயிட்டு வரணும், இழுபறியாக இருக்கும், நடக்குமா நடக்காதான்னு இருக்கும். அப்படிலாம் இல்லை. முன்வைத்த காலை நீங்கள் பின் வைக்க மாட்டீங்க. சிறப்பான நாள். மீனராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பது ஒரு யோகம். மே 1ஆம் தேதி வரைக்கும் தான் மேஷத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு குரு போயிடுவார். இப்போ ராசிக்குள்ளே 4 கிரகங்கள், 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள். கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக வரும். செலவை கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். இந்த மேஷராசி மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போது செலவுகள் அதிகமாக இருக்கும். அதிக செலவு அப்படிங்கிறீங்களே சார் அப்படின்னு பயப்பட வேண்டாம். இது சுப செலவுகளாகத்தான் இருக்கும். சில தேவையற்ற விரயங்களாக ஆகாது. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், அதனால் இது சுப செலவுகளாக தான் ஆகும். இறைவன் அருளை வேண்டிக்கோங்க, பெருமாளை வணங்குங்க. இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும்.